அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயங்க. அத வந்து நம்ம நம்ம ஆட்கள்கிட்ட, நம்ம நண்பர்கள்கிட்டலாம் சொல்லி, அந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். என்னன்னா, ஒரு மானஸ்தன் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்காரு. சரி அது வெளியலாம் தெரிஞ்சிறக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ போட்டு, அவரு இப்படி தான் மானபங்கப்படுத்தியிருக்காரு. வெளிய யார்ட்டயும் சொல்லிறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. யார் அப்படின்னா, நம்ம பிரகாஷ் அங்கிள். அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியாதா? தாமோதரன் பிரகாஷ், நக்கீரன் பிரகாஷ், ஊடக விவாதங்கள்லாம் வருவாரே, நடுநிலை பத்திரிகையாளர். பத்திரிகையாளர்னு கூட கீழ போட்டிருக்குமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புலனாய்வு பண்றேன் அப்படின்ற மாரிலாம் நெறைய புலனாய்வுலாம் சொல்லுவாங்களே. அவருடைய ஒரு புலனாய்வுங்க நான் பார்த்து மிரண்ட ஒரு புலனாய்வு என்ன தெரியுமா? Twitterல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு. எனக்கு இல்ல. Twitterல இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க. முத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. முத்து தான் அந்த ஐடி பேருன்னு நெனைக்கிறேன். பையன் தான். ஆம்பள தான். ஒரு 5, 6 வருஷமாவே Twitterல இருக்கக்கூடிய நபர் தான். இந்த சவுக்கு சங்கர் பிரச்சனைலாம் ரொம்ப இதுவா போயிட்டு இருந்துச்சுல்ல. பெண்கள வச்செல்லாம் இணைச்சு ஏதோ பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்கல்ல. சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது. அப்ப இந்த நக்கீரன் பிரகாஷ் என்ன பண்ணிட்டாரு, கிடைக்கிற பேர்லலாம் அதாவது சவுக்கு சங்கருக்கு யார் யாரெல்லாம் அடிக்கடி லைக் போடுவாங்களோ, கமெண்ட் செக்ஷன்ல வந்து யார் யாரெல்லாம் பாசிட்டிவா கமெண்ட் போடுவாங்களோ, அவங்கள எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க. என்னன்னா, இந்த முத்து என்ற பெயரில் உலாவிக் கொண்டிருக்கும் இந்த நபர் ஒரு பெண். இந்த பெண் வந்து சவுக்கு சங்கரோடு தொடர்பில் இருந்து இப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற மாரிலாம் போட்டாரு. நான் போயிட்டு சிரிப்பு வந்துருச்சு. அந்த அந்த ட்வீட்ட கோட் பண்ணி அந்த முத்துங்கிறவரு சிரிக்கிறாரு. நான் கீழ போயிட்டு, "யோவ் என்னய்யா நடக்குதுங்க?" அப்படின்னு, "அதாங்க எனக்கும் புரியல." அப்படின்ற மாரி. அப்படியான ஒரு புலனாய்வு. துல்லியமான புலனாய்வா இருக்கும். ஆமா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவரு அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை சீண்டிக் கொண்டே இருப்பார். சீமான் அண்ணன், சவுக்கு சங்கர் அவர்கள், மொத்தம் திமுகவுக்கு யார் யாரெல்லாம் பயங்கரமா வந்து தலைவலியா இருக்காங்களோ அவங்கள சீண்டிட்டே இருப்பாரு. சமீபத்தில ஒரு புகைப்படம். அலிஷா அப்துல்லா அவர்கள் உங்களுக்கு தெரியும். அதேபோல அண்ணன் சீமான் அவர்கள். அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொது இடத்துல பார்க்கும்போது, ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு செல்ஃபி ஒண்ணு எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் சமூக ஊடகங்கள்ல வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இத எடுத்து போட்டு நக்கீரன் பிரகாஷ் அங்கிள் ஆ அ மூத்த ஊடகவியலாளர்களே நம்மளோட வயசுல மூத்தவர் அப்படின்னும்போது, அங்கிள் அப்படின்னு சொன்னா தான் மரியாதையா இருக்கும். அவர் ஒரு பதிவு போட்டு சார்காசம் பண்றோம்னு நெனைச்சாரோ, என்ன நெனைச்சாரோ தெரியல. ஒரே காமெடி பண்ண போறோம். எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க போறாங்க அப்படின்ட்டு, விஜயலட்சுமி மாரி புகார்கள் வராமல் இருந்தால் சரி, அப்படின்னு சொல்லி ட்வீட்ட போட்டாருங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு. ஆ வீடியோவுடைய நோக்கங்க, வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது, யார்ட்டயும் சொல்லிறாதீங்கன்றதுக்காகத்தான் நான் இந்த செய்திய எடுத்து இங்க போட்டுட்டு இருக்கிறேன். செருப்பு பிஞ்சிரும்டா நாயே! ப்பு அப்படின்ட்டு காரி துப்புற அந்த இமேஜோட போட்டிருக்குதுங்க. யார் போட்டிருக்காங்கன்னா, அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அலிஷா அப்துல்லா அவர்கள். "செருப்பு பிஞ்சிரும்டா நாயே! ப்பு" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்து அங்கிள் பிரகாஷ் அங்கிள் அவர்கள் வந்து இது மூலமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அவர் சம்பந்தப்பட்டவர்கள், அவரையும் வந்து ரொம்ப மரியாதையா நடத்தக்கூடியவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? இன்னும் சொல்லப்போனா எனக்கு வேற அங்கிள் இன்னொரு டவுட் வீட்ல இந்த இதெல்லாம் பார்த்துட்டாங்களா? இந்த ட்வீட் அந்த அம்மா போட்ட ட்வீட் பார்த்துட்டாங்களா? வீட்ல குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கமாரு, மருமகள்கள் இப்படிலாம் இருப்பாங்கல்ல குடும்பத்தில இருக்கிறவங்கலாம். அவங்கலாம் பார்த்துட்டாங்களா? இப்படிதான் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட அங்கிள் துப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம வூட்ல பெரிய மனுஷன் நம்ம வீட்லயே பெரிய மனுஷன் போயிட்டு, பாதி வயசு இருக்கிறவங்க கிட்ட துப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாரி பார்த்துட்டாங்களா அங்கிள்? அதான் பார்க்காம இருந்துட்டா பரவால்ல. நீங்களும் யாரும் யார்ட்டயும் பரப்பிறாதீங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு சொல்றதுக்காக தான். இப்படியாங்க பெண்கள் வச்சு ஏற்கனவே என்ன பண்ணாருன்னா, அந்த சவுக்கு சங்கர் அந்த கைது அந்த சமயத்தில தான் ஒருத்தங்கள ஹாரஸ் பண்ணி போலியாக அவங்க சம்பந்தமாக சவுக்கு சங்கர் அவர்களோடு இணைத்து பேசி, இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய புகைப்படம், ஒரு பெண்ணுடைய புகைப்படத்த அவங்களுடைய அனுமதி இல்லாம பகிரக்கூடாது. அதை எடுத்து போட்டு, இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படி தொடர்பில் உள்ளவர்ன்னு சொல்லி ஒரு கதை எழுதி, அவங்க மன உளைச்சலுக்கு போய் கிட்டத்தட்ட அவங்க தன்னை மாய்த்துக் கொள்கிற மாரியான மன உளைச்சலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவங்க மீண்டு வந்தாங்க. இப்படியாக நினைத்த மாதிரியெல்லாம் கதை. ராத்திரி 2 மணிக்கு தோன்றது, 3 மணிக்கு தோன்றது, 4 மணிக்கு தோன்றதெல்லாம் கதை. அதெல்லாம் புலனாய்வுல வந்துரும். அப்படி எழுதி போட்டுக்கிட்டு இருந்த இந்த அங்கிள் பொலிச்சென்று துப்பு வாங்கியிருக்கிறார். இது ஒரு விஷயங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவில் ஆமா அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அந்த பேச்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய சலசலப்பு. நடுவுல அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து லைட்டா டைவர்ட் பண்ணி விட்டாரு. இந்த டைம்ல மட்டும் அமித்ஷா அவர்களுடைய வருகை மட்டும் இல்லாம இருந்திருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் தலைவன் பொன்முடியோட ட்ரெண்டிங்கே யாராலயும் அசைச்சிக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் தலைவன் டாப்ல தான் இருந்திருப்பாரு. ஏன்னா நடுவுல இந்த கூட்டணி அது ஃபைனலைஸ் ஆவறது அப்படின்லாம் கொஞ்சம் வந்த உடனே ரைட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே பதுங்கிட்டாரு. ஆமா. கட்சி பதவியிலிருந்து மட்டும் அவர நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி வந்துச்சு. ஆனா அமைச்சர் பதவி, எம்.எல்.ஏ பதவி அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுலலாம் வந்து கை வைக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. இதுக்கு இப்ப அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்
அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குது. ஏதோ அவருடைய படத்தை செருப்பால் அடித்தெல்லாம் போராட்டம் பண்ணாங்கலாம். அப்படிலாம் பண்ணாதீங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க பொன்முடி புண்ணியத்துல. அதுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள், மூத்த அமைச்சர், திமுகவின் பொதுச் செயலாளர், அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளை பத்தி ரொம்ப அசிங்கமா கேவலமா பேசின ஒரு இது இருக்கும். அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒண்ணு. அதை அவரு பேசி அது ஒரு பூதாகரமாக வேண்டியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவர் போயிட்டு திருப்பியும் கோயில்களை பற்றி அதுல ஏதோ ஒரு இந்தி பாட்டை ஒரு டபுள் மீனிங் இருக்கிற வார்த்தைகளை போட்டு இப்படிலாம் பாட முடியுமான்ற மாதிரி பேசி அதுவும் பிரச்சனையாக வேண்டியது. இந்த புண்ணியவான் பொன்முடி அவர்களுடைய புண்ணியத்துல அந்த சலசலப்புல நடுவில் அமித்ஷா வந்த கேப்ல இவங்க 2 பேரும் அப்படியே பெட்ஷீட் போட்டு தலைமுறை ஆயிட்டாங்க. எஸ்கேப். பெரிய பேசு பொருள் ஆகாம போயிருச்சு. அப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல டே இவங்களெல்லாம் நான் காப்பாத்தினேன், என்னை காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்ற நேரத்துல ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற கட்சியிலிருந்து வந்தாங்களானா இல்ல. ஒரு உடன்பிறப்புக்கு ஒரு உடன்பிறப்பு தாண்டா உதவியா இருக்க முடியும். அப்படியாக இந்த நேரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் உடன்பிறப்பு, ஆமாங்க, அவங்களுடைய பேர் என்னன்னா சேலம் சுஜாதா. அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளருங்க. திமுகவுடைய மகளிர் அணியுடைய பிரச்சார குழுவுக்கே அவங்கதான் செயலாளர். அப்படி என்ன அப்படின்னா என்ன மாதிரியான தகுதிகள் அடிப்படையில, என்ன மாதிரியான ஆற்றல் அடிப்படையில சங்க இலக்கியங்கள்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாங்களோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா 1947 இந்தியா சுதந்திரம் பெற்று இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற புள்ளி விவரங்களை வச்சு சும்மா மாநில உரிமைகள் பத்தி, கவர்னருக்கு இருக்கிற உரிமைகள் என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி, மும்மொழி கொள்கையை பத்தி அப்படி புட்டு வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோங்க. ஏன்னா மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர். சரி எங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்க. ஆனா ஒண்ணு இருங்க, நான் பொறுப்பு இல்லை. இதை கேட்டு உங்க காது ஏதாச்சும் கருகுச்சுனாலோ, ஏதாச்சும் முன்ன பின்ன உங்களுக்கு வந்து ஆச்சுனாலோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸ்கிப் பண்றதுனால ஸ்கிப் பண்ணிக்கங்க, பாக்குறதா இருந்தா பாத்துக்கங்க. நான் காதை முடிக்கிறேன், நீங்க கேட்டுக்கங்க. அதாவது நேரா சட்டமன்றத்தில் நிப்பாரா, இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூப்பிட்டு போகணுமாடாங்க அம்மால. நாடா இது நான் என்ன என்ன புஷியானந்தாங்க அம்மால. சொல்றான் உக்கால ஒலி, இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்ரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆதை வரைஞ்சா. டே அட உக்கால ஓலிங்களா அடங்க அம்மால. அதான் நம்ம திராவிடன் பிரசன்னா சொன்ன மாதிரி திமுகவுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது, உடன்பிறப்புகளுக்கு என்று ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கிறது அப்படின்றாரு பாருங்க. அதெல்லாம் அப்படியே கரை புரண்டு ஓடிய தருணம் தான் இந்த தருணங்க. உண்மையிலேயே அதாவது பேச்சாளர்கள்ல பல வகை இருக்குது, பேச்சுகள்ல பல வகை இருக்குது. பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல யாரோ ஒரு சில நேரங்கள்ல தன்னை அறியாம வார்த்தை விட்டுருவாங்க. தன்னை அறியாம ஏதாச்சும் ஒரு ஆபாச வார்த்தை விட்டு ரிக்ரெட் பண்ணக்கூடியவங்க இனிமே அதை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு சில பேச்சாளர்கள் தே ஆர் வெல் ட்ரெயின்டு ஒன்லி ஃபார் தட் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரியே பயிற்சி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அதுக்குன்னே பயன்படுத்தப்படக்கூடியவங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப இன்னைக்கு இனிமே சோசியல் மீடியால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா நானா சோடி போட்டு பாத்துடலாமா சோடி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருக்கிறார்கள் சேலம் சுஜாதா. ஆமாங்க. இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இதுல முழுக்க பெண்கள் தான் ஆபாசமா பேசப்பட்டிருக்காங்க. பெண்களை நோக்கித்தான் ஆபாசமான வார்த்தைகள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அம்மா அக்கா எல்லாருமே. ஆனா சொல்றவங்க ஒரு பெண். இப்ப ஒரு ஆண் சொல்லியிருந்தானா டேய் எப்படா நீ ஆபாசமா பேசலாம்னு சொல்லி கேட்டுருவாங்க. இப்படிதான் நம்மள காலங்காலமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் நம்ம அந்த காலத்து ஆட்கள்ல இருந்து இந்த காலத்து ஆட்கள் வரைக்கும் வச்சு மேடையில வச்சு ஏதாச்சும் ஒரு ஆபாசமா 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள குழுன்னு காதுல கேட்கலாம்னா உடனே ஒரு பெண்ணை பற்றி இப்படி ஆபாசமா பேசுறியே அப்படிங்கிறாங்களே. இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இந்த விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்படி அதோட பேசுறது அந்த மாதிரி நிறுத்திடலாமா, டீசெண்டா பேசலாமா? அப்படி இல்ல, பெண்ணை வச்சே பேச வச்சிடலாம். இப்ப எப்படி வந்து கேட்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்படியான பேச்சாளரை பேச வைக்கிறாங்க போல இருக்குதுங்க திமுக. இவங்களுடைய பேச்சு தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்டிங். அக்காவுடைய ஆதரவுல தயவுல பொன்முடி அவர்கள் சற்றே பின்னடைந்து விட்டார் ட்ரெண்டிங்ல. எஸ்கேப் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் பேசு பொருள்ல இருந்து. அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனே பாத்தீங்கன்னா ஐயோ இப்படிலாம் பேசினாங்களா தெரியலையே, அன்எக்ஸ்பெக்டடுங்க. எங்க கழகத்துல திமுகவுல இருந்து ஒருத்தர் இப்படி மேடையில பேசுறது எப்படி நாங்களே நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று திமுகல கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு மன்னிப்போ இல்ல இதுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுல எதனா மதமோ சாதியோ இன்வால்வ் ஆயிருந்தா பயந்துகிட்டு ஓட்டு வராதுன்னு பண்ணுவாங்க. இதுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல.
அப்படி ஏதாச்சும் ஒரு நாடகம் ஒண்ணு போட்டுருவாங்க. ஆனா சட்டுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து இப்ப எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எப்படி திமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பேச்சாளர்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி வச்சு பட்டிமன்றம் நடத்தி அதுல வந்து யார் தகுதியானவர்கள் யார் சிறந்தவர்கள் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணி மார்க் போடுற ஒரு நடுவராக எப்படி அவர் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டாரோ அந்த மாதிரி அக்கா சேலம் சுஜாதா அவர்கள் திமுகவுல அடுத்து மகளிர் எப்படி பேச வேண்டும், என்ன மாதிரியாக பேச வேண்டும், அடுத்த தலைமுறை மகளிர்ல என்ன மாதிரியான பேச்சு ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவங்க அணி சார்பாக எல்லாம். ஆமா இருங்க, மகளிர் அணி என்றால் அது கனிமொழி அவர்களுடைய பொறுப்புல தானே இருக்குது. ஏற்கனவே யார் என்ன பேசினாலும் உடனே கனிமொழி மேடம் நீங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களா, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படிம்பாங்க. அவங்களும் பொறுத்து பார்த்துட்டு கண்டிக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்ப அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு டீம் மகளிர் அணி இல்லையா, அங்கிருந்து ஒருத்தங்க பேசியிருக்காங்க பார்க்கலாம். அங்க கனிமொழி அவர்கள் மிக நாகரிகமானவர், அவருக்கு ஆபாசமான சொற்கள் ஆபாசமான பேச்சுகள் எதுவும் பிடிக்காது, பெண்கள் மீது பெண்களை பற்றி ஆபாசமான சொற்களை கேட்டால் அவர் வந்து காதுகள் வந்து கருகிவிடும் என்கிற அளவுக்கு அவர் பாதிக்கப்படக்கூடியவர் பட்சத்துல அவர் மீது நடவடிக்கை எடுப்பாரா, அல்லது அடுத்து பெண்களுக்கு பேச்சு பயிற்சி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மாநிலம் தழுவிய அளவுல ஏதாச்சும் நிகழ்ச்சிகளை நடத்தி பல பேரை வந்து ஃபில்டர் பண்ணி மார்க் போட்டு செலக்ட் பண்ற அந்த ஒரு பதவி உயர்வு கொடுத்து எப்படி ஆண்கள் மத்தியிலே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அழகு பார்க்கப்பட்டாரோ அப்படி அக்கா சேலம் சுஜாதா அவர்களும் அழகு பார்க்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்குது. என்ன செய்யலாம், திமுக எல்லாமே செய்யும், அதுக்கான அத்தனை தகுதியும் அவர்களுக்கு இருக்குது, அத்தனை தகுதி வாய்ந்த உடன்பிறப்புகளும் இருக்கதான் செய்கிறார்கள். வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க, வந்துகிட்டே இருக்கும், ஜெனரேஷனா வந்துட்டே இருக்கும். அந்த காலத்திலிருந்து சொல்லுவாங்க நிறைய, வெற்றி கொண்டான், நன்னிலம் நடராசன், தீப்பொறி ஆறுமுகம்லாம், அது அப்படியே தொன்று தொட்டு வரும். என்ன சொல்றது, அது பட்டு பாரம்பரியம்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி தொன்று தொட்டு வருது. அது 5 தலைமுறை ஆனாலும் அந்த ஆபாசத்தை அப்படியே கடத்துறாங்க பாருங்க, ஜெனரேஷன் எப்படி தாத்தாவுடைய சொத்தை கடத்துற மாதிரி கடத்துறாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மாதிரி அடுத்த தலைமுறை வைத்தியர்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆபாச பேச்சு பேசுறதுல மட்டும் திமுக வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.